சீதாராமும் தொலைந்த பணமும். வாரணாசியில் நடக்கும் அறிஞர்களின் மாநாட்டில் கலந்து கொள்ள வருமாறு தனது பழைய ஆசிரியரிடமிருந்து வந்த கடிதத்தை படித்து பண்டிதர் சீதாராம் கவலையுடன் யோசித்தார். இது நான் தவிர்க்க முடியாத அழைப்பு என்று சீதாராம் நினைத்தார். ஆனால் நான் சேமித்து வைத்திருக்கும் பணத்தை என்ன செய்வது? என்னுடைய 500 ரூபாயை என்னுடன் எடுத்துச் செல்வது ஆபத்தானது. ஏனெனில் வழியில் கொள்ளையர்கள் பணத்திற்காக என் கழுத்தை அறுக்க தயங்க மாட்டார்கள். அப்போது எப்போதும் சிரித்த முகத்துடன் வரவேற்கும் வியாபாரி ஜீவன் சீதாராமின் நினைவுக்கு வந்தார். ஆம், செல்வந்தரான ஜீவன் நிச்சயம் நான் இல்லாத நேரத்தில் என் சேமிப்பை பத்திரமாக பார்த்துக்கொள்வார். தனது 500 ரூபாயை ஒரு பையில் வைத்துக்கொண்டு சீதாராம் ஜீவனின் கடைக்கு விரைந்து சென்று பணத்தை பாதுகாக்குமாறு கேட்டார். ஜீவன் பணப்பையை ஆசையுடன் பார்த்து கொண்டே சீதாராமின் தோளை தட்டினார். இவ்வளவு பணத்தை யாரிடம் நம்பிக் கொடுக்கிறோம் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். உன் பணத்தை தொடக்கூட நான் விரும்பவில்லை. ஆனால் நீ விரும்பினால் என் வீட்டிற்குள் அதை நீயே புதைத்து வைக்கலாம். அப்போது அது எங்கே இருக்கிறது என்பது உனக்கு மட்டுமே தெரியும். அதனால் அது மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். இது ஒரு அற்புதமான யோசனை என்று சீதாராம் நினைத்தார். ஜீவனோ அல்லது வேறு யாரோதான் பணத்தை புதைத்த இடத்தை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது என்பதை அவர் யோசிக்கவில்லை. ஒரு அறையின் மூலையில் சிறிய குழி தோண்டி சீதாராம் தனது அரிய பணத்தை புதைத்து மண்ணை நன்றாக மிதித்து சமப்படுத்தினார். தான் இல்லாத நேரத்தில் தனது பணம் பாதுகாப்பாக இருக்கும் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார். 6 வாரங்களுக்குப் பிறகு வாரணாசியிலிருந்து அறிவாற்றல் பெற்று சீதாராம் திரும்பினார். அவர் நேராக ஜீவனின் கடைக்கு சென்று, நான் வாரணாசியிலிருந்து வந்துவிட்டேன். உங்கள் வீட்டில் நான் புதைத்து வைத்த பணத்தை எடுக்க வந்துள்ளேன் என்றார். அதை எங்கே புதைத்தாய் என்பது உனக்கு மட்டுமே தெரியும் என்று ஜீவன் சிரித்துக்கொண்டே பதிலளித்தான். நீ போய் அதை தோண்டி எடுத்துக்கொள். அதற்குள் நான் என் வாடிக்கையாளர்களை கவனிக்கிறேன். சீதாராம் தான் பணத்தை புதைத்த இடத்தை அடையாளங்கண்டு தோண்டத் தொடங்கினார். அவர் பெரிய குழியை தோண்டிய போதிலும் அங்கே பணத்தின் சுவடை கூட காணவில்லை. கருவிகளை கீழே போட்டுவிட்டு சீதாராம் ஜீவனின் கடைக்குள் ஓடினான். என் பணம் என்று விரக்தியில் கத்தினான். அது மறைந்து விட்டது. ஜீவன் ஆச்சரியப்படுவது போல் நடித்து, அது சாத்தியமில்லை என்றான். அது எங்கே புதைக்கப்பட்டது என்பது உனக்கு மட்டுமே தெரியும். நீ யாருடனையாவது சொல்லியிருப்பாய். யாரையும் நம்ப வேண்டாம் என்று நான் உன்னை எச்சரித்தேன் அல்லவா? ஜீவனிடமிருந்து எந்த அனுதாபமும் கிடைக்காததால் சீதாராம் தனது பணம் முழுவதையும் இழந்துவிட்டோமே என்று புலம்பிக் கொண்டே சாலையில் நடந்தார். அப்போது யாரோ ஒருவர் அவரது கையை பிடித்ததும் திடுக்கிட்டார். திரும்பி பார்த்தபோது அது அவனது பழைய தோழியான விதவை பவானி என்று தெரிந்தது. என்ன ஆயிற்று மகனே என்று அவள் கேட்டாள். உலகத்தின் கஷ்டங்கள் அனைத்தும் உன் தலையில் விழுந்தது போல் இருக்கிறாயே. தனது சோகத்தைச் சொல்ல ஒருவர் கிடைத்த மகிழ்ச்சியில் வாரணாசிக்குச் செல்லும் முன் ஜீவனின் வீட்டில் பணத்தை எப்படி புதைத்தான் என்பதையும் இப்போது அது எப்படி காணாமல் போனது என்பதையும் சீதாராம் விவரித்தான். விதவை பவானி முதலில் குழப்பமடைந்தார். பிறகு சிரித்துக்கொண்டே சொன்னார், சீதாராம், அந்த ஜீவனை நம்பி நீ பெரிய முட்டாள்தனம் செய்துவிட்டாய். இப்போது நான் சொல்வதைக் கேள். உன் பணம் உனக்கு திரும்ப கிடைக்கும். அன்று மாலை பவானி மிகவும் பதற்றத்துடன் ஜீவனின் கடைக்கு சென்றார். எனக்கு உதவி வேண்டும் என்று கெஞ்சும் குரலில் கேட்டார். வாரணாசியில் உள்ள என் பேரனுக்கு உடல்நிலை மிகவும் சரியில்லை என்று கேள்விப்பட்டேன். நான் உடனே செல்ல வேண்டும். ஆனால் என் நகைகளை என்ன செய்வது? அவற்றை என்னுடன் எடுத்துச் செல்ல முடியாது. அதனால் நீங்கள் அவற்றை பத்திரமாக பார்த்துக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். பவானி தனது பையிலிருந்து ஒரு துணி மூட்டையை எடுத்து அதிலிருந்த விலையுயர்ந்த நகைகளை காட்டினார். அத்தகைய செல்வத்தை பார்த்ததும் ஜீவனுக்கு மூச்சு முட்டியது. ஆனால் உடனே விதவையிடம் அவள் நகைகளை தன்னிடம் நம்பிக்கையுடன் ஒப்படைக்கலாம் என்றும், ஆனால் இந்த இரகசிய ஏற்பாட்டைப் பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும் உறுதியளித்தான். இந்த இனிப்பான வாக்குறுதிகளைக் கேட்டு பவானி நிம்மதியடைந்தது போல் நடித்து நகைகளை துணியில் சுற்றி, நான் வீட்டிற்கு சென்று மீதமுள்ள நகைகளை எடுத்துக்கொண்டு 1 மணி நேரத்தில் வருகிறேன் என்றார். அந்த துணி மூட்டையை இறுக்கமாக பற்றிக்கொண்டு அவர் வேகமாக சென்றார். அந்த செல்வத்தை நினைத்து ஜீவன் பேராசையுடன் கைகளை தேய்த்து கொண்டான். ஆனால் அப்போது அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. ஒருவேளை அந்த பெண்மணி சீதாராமின் பணம் தொலைந்ததை அறிந்தால் அந்த நகைகள் தனக்கு கிடைக்காமலே போய்விடும். வெறும் 500 ரூபாய்க்காக ஏன் இவ்வளவு பெரிய வாய்ப்பை இழக்க வேண்டும்? சீதாராம் அந்த விதவையை சந்திப்பதற்கு முன்பே இந்த பிரச்சினையை சரிசெய்ய வேண்டும் என்று நினைத்தான். தனது உதவியாளர்களில் ஒருவரை அழைத்து சீதாராமனை விரைவில் கண்டுபிடித்து வருமாறு ஜீவன் கூறினான். சீதாராம் கடையின் அருகிலேயே சுற்றித் திரிந்ததால் அவரை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கவில்லை. சீதாராம் வந்தவுடன் ஜீவன் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றான். உனக்கொரு நற்செய்தி உள்ளது என்று மலர்ந்த முகத்துடன் கூறினான். நீ பணத்தை புதைத்த இடத்தை மறந்துவிட்டாய் போலிருக்கிறது. ஏனெனில் அறையின் மறுமூலையில் நான் அதை தோண்டி எடுத்தேன். இது உன் பணம். தனது பணத்தை திரும்பப் பெற்ற மகிழ்ச்சியில் சீதாராம் திளைத்தார்.
சரியாக அந்த நேரத்தில் விதவை பவானி கடைக்கு வந்தார். சீதாராமனை பார்த்ததும் மகிழ்ச்சியில் கூச்சலிட்டார். அட, இது சீதாராம் அல்லவா என்று அவள் கூறினாள். நீ வாரணாசிக்குச் சென்றாயே, தற்செயலாக என் பேரனை சந்தித்தாயா? ஆம், சந்தித்தேன் என்று சீதாராம் பதிலளித்தார். அவர் மிகவும் நலமாக இருக்கிறார். உங்களை விசாரித்ததாகச் சொல்லச் சொன்னார். அப்படியானால் அவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று வந்த வதந்திகள் அனைத்தும் பொய் என்று அவள் கோபப்படுவது போல் கூறினாள். இனி நான் வாரணாசிக்குச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஜீவனை பார்த்து புன்னகைத்து, இனி என் நகைகளை உங்களிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று கூறினாள். சீதாராமும் விதவையும் மகிழ்ச்சியாகச் சென்றனர். அந்த நகைகளும் 500 ரூபாயும் கையை விட்டு போனதை நினைத்து ஜீவன் கோபத்தில் முகம் சிவந்து அங்கேயே நின்றுவிட்டான். உங்கள் செல்வத்தை யாரிடம் நம்பி ஒப்படைக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். பேராசை பிடித்தவர்கள் உங்களை ஏமாற்ற முயற்சிப்பார்கள். ஆனால் விவேகமும் புத்திசாலித்தனமான திட்டமிடலும் நேர்மையின்மையை வெளிக்கொண்டு வந்து உங்களுடையதை காக்க உதவும்.